Hi students, நம்ம இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னா காஷியஸ் ரெசிடியூ தியரம்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். நீங்க அந்த தரவா வந்து காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்முலாவை ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்க அண்ட் லாரன்ஸ் சீரிஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இப்போ வந்து காஷியஸ் ரெசிடியூ தியரம் நம்ம பார்க்க போறோம். காஷியஸ் ரெசிடியூ தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நெக்ஸ்ட் நம்மளோட 5th யூனிட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த தியரம் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ கிளாஸ்க்கு போலாமா? ஓகே, இப்போ இதுல வந்து என்ன இருக்குன்னா காஷியஸ் ரெசிடியூ தியரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிங்குலாரிட்டினா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியும் ஒரு 2 மார்க் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டியும் ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். இப்போ ஸோ இது வந்து 2 மார்க்குக்கும் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சிங்குலர் பாயிண்ட் ஆர் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த டினாமினேட்டர்ல அந்த வேல்யூ வந்து z மைனஸ் 3 இருக்கு இல்லையா. இப்போ சப்போஸ் இங்க புட் z is equal to 3 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா அந்த டினாமினேட்டர் become என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். anything by 0 become infinity ஆயிடும். ஸோ இந்த f of z வந்து infinity ஆயிடும். எப்போன்னா புட் z is equal to 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப லிமிட் z is equal to 3 ஆ இருக்கும்போது இந்த f of z ன்றது இன்ஃபினிட்டி ஆயிடும். இந்த டினாமினேட்டரை 0 ஆக்குற எந்த பாயிண்டோ அந்த பாயிண்ட் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா சிங்குலர் பாயிண்ட் ஆர் சிங்குலாரிட்டி ஆஃப் f of z னு நம்ம சொல்லுவோம். இந்த ப்ராப்பர் டெஃபினிஷன்ல சொல்லணும்னா a point z is equal to z0 at which a function f of z fails to be analytic. அது வந்து analytic வந்து ஃபெயில் ஆயிடும். So analytic is called a singular point or singularity of f of z அப்படின்னு சொல்லி இருக்கும். இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து f of z is equal to 1 by z minus 3 ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். Here z is equal to 3 is a singular point or singularity of f of z. இது ஒரு important 2 mark question. Okay, next வந்து types of singularity. Types of singularity இந்த denominator வந்து 0 பண்றது singularity ன்னு சொல்லிட்டோம். நம்ம டினாமினேட்டரே 0 வந்து டிஃபரண்ட் டைப்ல வந்து 0 ஆகும். அப்போ இப்போ அதுல வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டில வந்து இந்த டினாமினேட்டர் 0 இருக்குது அப்படின்னு சொல்றது தான் அந்த டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டி. இப்போ டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டினா அந்த 4 டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி அப்படின்னு எப்போ சொல்லுவோம்னா a point z equal to z0 is said to be isolated singularity of f of z if f of z is not analytic at z equal to z0. அந்த particular pointல வந்து f of z வந்து அனலிட்டிக்கா இருக்காது. The second one வந்து there exists a neighborhood of z equal to z0 containing no other singularity. அந்த z0 என்ற அந்த பாயிண்ட்க்கு வந்து neighborhood இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் வந்து containing no other மற்ற singularities-ல அந்த பாயிண்ட் இருக்காது. இந்த ரெண்டு கண்டிஷனையும் satisfy பண்ணிச்சுன்னா the singularity is a isolated singularity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன பண்ணுவோம்? f of z is equal to 1 divided by z ன்னு எடுத்துப்போம். இப்போ இங்க என்ன இருக்கும்? z minus 3 னா z is equal to 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி 0 ஆக்கணும். இங்க என்ன இருக்கும்னா டைரக்ட்லி z மட்டுமே இருக்கும். அப்ப z மட்டுமே இருந்ததுன்னா அங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம்? z is equal to 0. இப்போ இந்த இதுல எல்லாம் என்ன பண்ணனும்னா z is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண மாட்டோம். z is equal to the number தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So இது மாதிரி டைப் ஆஃப் சிங்குலாரிட்டி இருந்ததுன்னா that is isolated singularity. 1 divided by z மட்டும் இருந்து டினாமினேட்டர்ல z மட்டும் இருந்து அந்த z க்கு 0 ன்னு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் f of z என்ன வருது? that is a isolated singularity of f of z. Okay, next நம்ம removable singularity பார்க்க போறோம். removable singularity அப்படின்னு சொன்னா ஒரு singular point, singularity தான் singular point ன்னு சொல்றோம். The singular point z is equal to z0 is called a removable singularity of f of z. Limit z tends to z0 f of z வந்து exist ஆகுங்க. exist finitely னா finite number இருக்கும், infinity வராது. லாஸ்ட் ப்ராப்ளம்லனா நம்பர் வந்து டினாமினேட்டர்ல 0 வந்ததுன்னா anything divided by 0 equal to infinity ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ வந்து இந்த ரிமூவபிள் சிங்குலாரிட்டில வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஃபைனைட் நம்பர்ல தான் வரும். நம்ம லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அந்த ஃபைனைட் நம்பர்ல தான் நமக்கு ஆன்சர் வரும். இதான் இதோட டிஃபரன்ஸ். ஐசோலேட்டடுக்கும் ரிமூவலுக்கும் இதான் டிஃபரன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of z வந்து sin z divided by z அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா this is 1 by z. sin z ஓட ஃபார்முலா, sin z ஓட ஃபார்முலா என்ன இருக்கும்? z minus z cube divided by 3 factorial plus z over 5 by 5 factorial plus etc.
சப்போஸ் இதுவே ப்ராப்ளம் வந்து cos z ன்னு இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் 1 minus z square divided by 2 factorial ஈவனா வரும் plus z power 4 by 4 factorial etc. அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம சைன்ன்றப்ப ஆல்டர்னேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும் z தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுவோம் என்டையர் ப்ராக்கெட்லேருந்து ஒரு z காமனாக வெளியில் எடுத்துட்டு கேன்சல் பண்ணோம்னா we get 1 minus z square by 3 factorial plus z power 5 by 5 factorial minus etc. ன்னு வந்துடும். So இப்போ வந்து இதுல என்ன இருக்கும்னா there is no negative powers of z. இப்போ டினாமினேட்டர்ல z இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம் put z is equal to 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்து இங்க டினாமினேட்டர்ல z இல்லன்றத நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா there is no negative powers of z ன்னு சொல்லிருக்கோம். So therefore z is equal to 0 is a removable singularity. z is equal to 0 is a removable singularity ன்னு சொல்றோம்னா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் put z is equal to 0 ன்னு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இந்த வேல்யூஸ்ல இங்க லிமிட் கொடுக்க போறோம். லிமிட் கொடுத்தனா இங்க z க்கு 0 by anything become 0, z power 5 க்கு 0 by anything become 0. அப்ப we get only the right hand side is equal to 1. இப்போ நம்ம வந்து லிமிட் அப்ளை பண்றப்போ the right hand side வந்து ஒரு finite number exist ஆகுச்சுன்னா அந்த singularity f of z singularity நேம் removable singularity. Okay, next poles. Third one வந்து poles. Poles னா என்ன அப்படின்னா an analytic function f of z with a singularity at z is equal to a வா இருந்ததுன்னா if limit z tends to a substitute பண்றப்போ f of z is equal to infinity வந்தது அப்படின்னு சொன்னா then z is equal to a என்ற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த பாயிண்ட் f of z னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம் f of z வந்து isolated singularity இருக்கா removable singularity இருக்கா அப்படினா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த பாயிண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த பாயிண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல சிங்குலர் பாயிண்ட்னு சொன்னோம். இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா that is then z is equal to a is a pole of f of z f of z ஓட pole அப்படினு சொல்லுவோம். சிங்குலர் பாயிண்ட் வந்து இந்த pole வந்து டபுளா இருக்கும் ஆர் சிங்குலரா இருக்கும் 3 எக்ஸெட்ராவா இருக்கும். pole of order n கூட இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா pole of order 1 is called a simple pole அப்படினு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து if f of z is equal to 1 divided by z minus இந்த ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. இதோட போல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படினு சொல்லி உங்களுக்கு 2 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினா நம்ம என்ன பண்ணோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். z க்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றப்பல 0 ஆகுது டினாமினேட்டர். ஃபுல்லா டோட்டல் f of z எப்பலாம் இன்ஃபினிட்டி ஆர் எனிதிங் பை 0 ன்னு எப்பலாம் வருது அப்படினு சொல்லி நம்ம செக் பண்ணோம்னா z க்கு 4 கொடுக்கறப்போ 0 வரும், z க்கு 3 கொடுக்கறப்போ 0 வரும், z க்கு 1 சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ 0 வரும். So we get 3 type of poles. 1 என்ன இருக்கும் z is equal to 1, z is equal to 3, z is equal to 4. z equal to 1 is here. Then power check பண்ணனும். next power 1 இருக்குதுன்னா is a simple pole. இப்போ செகண்ட் ஒன்னுக்கு என்ன இருக்கு is power 3 க்கு வந்து power 2 ன்னு இருக்கு. power 2 ன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் டபுள் போல்னு சொல்லலாம் ஆர் pole of order 2 ன்னு சொல்லலாம். இப்போ z is equal to 4 ன்றது என்ன இருக்கும் அதுக்கு இதோட power is equal to 2 ன்னு இருக்கு. சோ இதுவும் என்ன இருக்கும் it is a double pole or pole of order 2 அப்படினு சொல்லலாம். okay next fourth one essential singularity. essential singularity அப்படினா என்னன்னா if the principal part contains an infinite number of non-zero terms இருக்கும் then z is equal to z naught is known as an essential singularity ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்கறப்ப உங்களுக்கு கிளியரா புரியும். f of z is equal to e power 1 by z ன்னு எடுத்துப்போம். இப்போ e power x ஓட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். we know that e power x equal to 1 plus x by 1 factorial plus x square divided by 2 factorial plus etc. அதான் வந்து e power x ஓட ஃபார்முலா. அதனால நம்ம எக்ஸ்பாண்ட் பண்றோம். 1 plus 1 by z divided by 1 factorial plus 1 by 2 whole square divided by 2 factorial plus etc. இப்போ put z is equal to we 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். put z is equal to 0 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா we get வந்து e power infinity. இப்போ நம்மளோடதுல e power infinity value is equal to இங்க வந்து 0 ன்னு வந்துரும். சோ 1 plus 1 by 1 z plus 1 by z whole square etc. ங்கறப்ப இந்த டேர்ம்ல நீங்க வந்து 1 by put z is equal to 0 னா anything by 0 become infinity. infinity by number become 0. So therefore has z is equal to an essential singularity. இப்போ இது என்ன since வந்து f of z is an infinite series of negative powers. negative powers வந்து பாசிட்டிவ் இப்ப negative powers வந்து இருந்தது அப்படினு சொன்னாலே that is a infinite series essential singularity அப்படினு சொல்லலாம்.
of f of z. Another example is f of z is equal to e power 1 by z minus 4 னு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ z minus z இருக்குது அதனால 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. z minus 4 இருந்ததுன்னா put z is equal to 4 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனா we get அந்த term வந்து 0 ஆகும் அப்படின்றதுனா this is also an essential similarity. Okay. Okay, next வந்து residue. இது ஒரு important markல கேட்பாங்க. Residue again கேட்டு சொன்னாங்க என்னன்னா if z is equal to z naught is an isolated singular point of f of z. Isolated னா என்னன்னு நமக்கு தெரியும். We can find the Lorentz series of f of z about z is equal to z னா Lorentz series நமக்கு தெரியும். f of z equal to summation n equal to 0 to infinity a n into z minus z naught whole power n plus summation n is equal to 1 to infinity b n divided by z minus z naught whole power n, which is a Lorentz series. Already நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து the coefficient of z minus z naught இந்த செகண்ட் பார்ட்ல இருப்பாங்க. z minus z naught ஓட coefficient 1 divided by z minus z naught ஓட coefficient க்கு தான் நேம் வந்து residue of f of z at z is equal to z naught அப்படினு சொல்லுவாங்க. இந்த Lorentz சீரிஸ்ல வந்து இதோட coefficient of 1 by z minus z naught க்கு நேம் தான் residue of f of z at z equal to z naught. இத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஒரு ரெசிடியூனா RES ன்னு பண்ணுவோம். பிராக்கெட்ல f of z, z and residue of f of z at z naught னு இதோட நோட்டேஷன் இருக்கும். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெசிடியூவை எப்படி எவாலுவேட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். எவாலுவேஷன் ஆஃப் ரெசிடியூஸ். ரெசிடியூ அட் a pole of order m order per second more than 1 அப்படினு சொன்னாலே pole of order னு சொல்லிடுவோம். நம்ம சிங்கிள் போலா இருந்தா pole of order equal to 1, more than 1 ன்னு இருந்தாலே pole of order 2 3 4 etc அப்படினு சொல்லுவோம். இப்போ pole of order m ன்னு இருக்குது அப்படினு சொன்னா if z is equal to z naught is a pole of order m அப்படினா then the residue is given by அப்படினா b1 எப்படி இருக்குன்னா m ன்னு இருந்ததுன்னா டினாமினேட்டர்ல m minus 1 factorial 1 divided by m minus 1 factorial into limit z tends to z naught d power m minus 1 divided by dz power m minus 1 டைம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்போ இங்க z is equal to z naught அப்படின லிமிட் எடுத்தோம்னா நம்ம இங்க என்ன இருக்கும் z minus z naught whole power m into f of z. இவ்வளவுதான் நம்ம ப்ராப்ளம் பார்க்கறப்ப இது ஃபுல்லா நல்லா கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ ரெசிடியூ அட் a simple pole. இப்போ சிம்பிள் போல் இருந்ததுன்னா இங்க எனக்கு d1 இருக்கும். இப்போ சிம்பிள் போல்னா இங்க எனக்கு 1 minus 1 become 0. 0 factorial equal to 1. இப்போ இங்க நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணவே வேணாம். சோ என்ன இருக்கும் z minus z naught into f of z minus z naught m ஓட வேல்யூ equal to 1 வந்துரும். சிம்பிள் போலா இருக்கும். ஓகே. சப்போஸ் வந்து if z equal to z naught is a simple போலாவும் இருந்து and f of z ன்றது வந்து ஒரு phi of z என்ற ஒரு நியூமரேட்டர்லயும் ஒரு ஃபங்க்ஷன் டினாமினேட்டர்லயும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படினு இருந்ததுன்னா அதோட ரெசிடியூ எப்படி இருக்கும்? ரெசிடியூ ஆஃப் f of z equal to அப்படினா phi of z naught phi நியூமரேட்டர்ல வந்து phi of z naught z is replaced by z naught லிமிட் அப்ளை பண்ணோம். டினாமினேட்டர்ல வந்து என்ன பண்ணனும்னா அந்த டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை once differentiating with respect to z பண்ணிட்டு then apply the limit z tends to z naught னு அப்ளை பண்ணி நம்ம வொர்க் அவுட் பண்ணனும். இந்த ஃபிராக்ஷன் டைப்ல இருந்ததுன்னா ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் காஷியஸ் ரெசிடியூ தியரம் பார்க்கலாம். இப்போ if f of z be analytic at all points inside and on a simple closed curve C இருக்கும் except for a finite number of isolated singularities z1 z2 etc zn inside C இருக்கும். then அப்படிங்கறப்போ inside C இருக்கும்போது மட்டும் தான் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். inside C இருக்கும்போது மட்டும் தான் வந்து இந்த காஷியஸ் ரெசிடியூ தியரம் நம்ம அப்ளை பண்ண முடியும். z integration over C f of z dz equal to formula என்னன்னா 2 pi I into sum of the residue of f of z at ஒரு பாயிண்ட்ல மட்டும் வந்தது அப்படினா z1 is இங்க ஜெனரல் டேர்ம் போட்டதனால z1 z2 z3 etc zn. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி இந்த தியரமோட ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து காஷியஸ் ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து வொர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே. இப்போ எவாலுவேட் இன்டகிரேஷன் ஓவர் c z minus 1 divided by z plus 1 whole square z minus 2 into dz where c is a circle mod z minus I is equal to 2 using Cauchy's residue theorem அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வித்தவுட் மென்ஷனிங் த நேம்னு எவாலுவேட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன
பை யூசிங்னு கேட்காம எவாலுவேட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டெகிரல் ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணலாம், காஷியஸ் இன்டெகிரல் ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணலாம், ரெசிடியூ தியரம்லையும் யூஸ் பண்ணலாம். வித் மென்ஷன் த நேம்ல நம்ம அதை தான் அப்லோட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ல எவாலுவேட் த பார்ட்ஸ் ஆஃப் சம் கேரக்டர்ஸ் பண்ணிப்போம் z மைனஸ் 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன இருக்கும், here f of z equal to let z minus 1 divided by z plus 1 whole square z minus 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ இங்கே என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், z வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ z is equal to ஃபர்ஸ்ட் வந்து 2, சாரி ஃபர்ஸ்ட் வந்து minus 1, z க்கு minus 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம்னா z க்கு 0 ஆகும். ஸோ z is equal to minus 1 is here. என்ன இருக்கு, பவர் 2 இருக்கு. அப்ப டபுள் போல்னு எழுதலாம், ஆர் என்ன பண்ணலாம், போல் ஆஃப் ஆர்டர் 2. செகண்ட் ஒன்னுக்கு என்ன இருக்கும், புட் z க்கு 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றப்போ இந்த டேர்ம் 0 ஆகும். இப்போ இதுக்கு பவர் என்ன இருக்கு, 1 தான் இருக்கு. சோ இஸ் a சிம்பிள் போல். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, சிம்பிள் போலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணியாச்சு. டபுள் போல் z equal -1 வந்து டபுள் போல், z equal to 2ன்றது வந்து சிம்பிள் போல் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்து இன்சைட் த ரீஜியனா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்சைட் த ரீஜியனா இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம ரெசிடியூவை அப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா முடியாதுன்னு நான் வந்து இதே சொல்லிட்டேன். 2 மார்க் எக்ஸ்பிளைன் பண்றப்ப, டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், கிவன் ரீஜியன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் mod z minus I is equal to 2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நல்லாவே. சென்டர் என்ன இல்ல, சென்டர் is equal to I இருந்ததுன்னா x இருக்காது, y க்கு வந்து 1. ரேடியஸ் equal to what, ரேடியஸ் equal to ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க வேல்யூ 2. இதெல்லாம் நம்ம வந்து previous classல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. சோ என்ன பண்ணுவோம், z minus I equal to 2 சென்டர் இருக்கு. இது ரிலேட்டடா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டயகிராமை டிரா பண்ணுவோம். this is x axis, this is y axis. This is 0 1 2 3. Here 1 2 3, minus 1 minus 2 minus 3 etc. Here minus 1 minus 2 minus 3 etc. etc. இப்போ நம்மளோட சென்டர் என்ன இருக்கும், 0,1. 0,1ன்ற பாயிண்ட் என்ன இருக்கும், this point is 0,1. x axis 0, y axis 1. அப்ப சோ என்ன இருக்கும், ரேடியஸ் வந்து ஈக்குவல் டு 2. இப்போ ரேடியஸ் இந்த சென்டர் அப்படினா ரேடியஸ் 2 வேல்யூ 2 யூனிட்னா 1 2. சோ நம்மளோட கர்வ் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ இங்க டவுன்வர்ட் என்ன இருக்குன்னா 0ன்றது 1, -1ன்றது வந்து another 1. சோ அப்ப நம்மளோட ரேடியஸ் வந்து என்ன ஆகும்னா this 1 இது 1ன்ற டிஸ்டன்ஸ்ல the 2 க்கு including the region, sorry excluding the region தான் இருக்கும். because ஏன்னா இப்ப நம்மளோட சென்டரே வந்து this தான் சென்டர். இப்ப நம்மளோட ரேடியஸ் வந்து என்னவா இருக்கும், எல்லா சைடுமே வந்து 2 2 தான் இருக்கும். இப்போ இங்க வரும்போது இந்த கர்வ் வந்து இங்க 2 இருக்கு, இங்க 1 2. சோ இப்போ இங்க என்ன இருக்குன்னா இந்த கர்வ் வந்து சென்டர்ன்றப்ப இந்த பிளேஸ்ல ரேடியஸ் ஈக்குவல் டு 2 ஆ இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 2 க்கு முன்னாடியே இத டிரா பண்ணிப்போம். சோ இப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவோம். z equal to -1 ன்னு இருக்கும். இப்போ z is equal to -1 ன்னா என்ன இருக்கும், இந்த இதுக்கு வந்து சர்க்கிளுக்கு நேம் z minus I is equal to 2. z is equal to -1 ன்றது என்ன இருக்கும், inside the region ஆ இருக்கும். inside the region ஆ இருக்கும். z is equal to 2 ன்றது என்ன இருக்கும், outside the region. இங்க pole of order 2 ன்னு எழுதிருக்கீங்க இல்லையா, is inside mod z minus I is equal to 2. இது வந்து this is simple pole is outside, this simple pole outside the region mod z minus I is equal to 2 ஆ இருக்கும். இப்போ நம்ம ரெசிடியூ அப்ளை பண்றப்ப என்ன பண்ணுவோம், இன்சைட் த ரீஜியன் மட்டும் தான் எடுத்து நம்ம ரெசிடியூ ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போ காப்பி பண்ணிக்கோங்க, நம்ம ரெசிடியூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகே,
f of z is equal to this one. The residue of f of z is equal to என்ன பண்ணுவோம், என்ன வேல்யூ கொடுக்குறப்போ inside the region வந்தது -1 கொடுக்குறப்போ inside the region வந்தது. அப்போ இந்த -1ன்றது என்ன பவரா இருக்கும், செகண்ட் ஆர்டரா இருக்கும். ஸோ நம்மளோட போல் வந்து 1 divided by m-1 கொடுக்குறப்போ 2 - 1 factorial. இங்கே லிமிட் z tends to or வந்து dz by d. இப்போ இங்கே பவர் 1 ஸோ d by dz of இங்கே கூட நம்ம லிமிட் கொடுத்துக்கலாம். z tends to -1. sorry. ஸ்டார்டிங்ல இருந்து லிமிட் z tends to -1. என்ன பாயிண்ட் எடுத்துக்கோமோ -1 1 divided by m-1 factorial க்கு இங்க நமக்கு வந்து என்ன இருக்கும் 2 - 1 factorial. இங்க பவர் வந்து m-1 னா become 1. so இங்க dz of என்ன எடுத்துக்கோம் z - 1 னா z plus 1 the whole squared. z minus என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை அப்படியே எடுத்துக்கணும் into இங்க z minus 1 divided by f of z. f of z கூட எழுதிக்கலாம் f of z. so which is equal to limit z tends to -1 1 by 1 factorial become 1. so d by dz of z plus 1 whole square into f of z ஓட வேல்யூ z minus 1 divided by z plus 1 whole square into z minus 2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் z minus 2 whole square cancel ஆயிடும் which is equal to limit z tends to -1. இப்போ d by dz of z minus 1 by z minus 2 இருக்கும். அதோட டிஃபரன்ஷியேஷன் வந்து z minus 2 the whole square into இங்க u dv ஃபார்முலா பண்ணனும். u divided by v z minus 2 அப்படியே கான்ஸ்டன்ட்டா எடுத்துட்டு z minus 1 க்கு டிஃபரன்ஷியேட் பண்ணனா we get 1. செகண்ட்ல z minus 1 கான்ஸ்டன்ட்டா எடுத்துட்டு z minus 2 differentiate பண்ணோம்னா we get 1. so this is the differentiation which is equal to z tends to -1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்ட்டா கூட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். z tends to -1 னா we get -3 first term minus இங்க -1 into -1 னா we get -1 னா we get -2 divided by இங்க z க்கு -1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் -1 -2 னா -3 the whole square னா which is equal to 9. இப்போ இங்க 3 minus into minus plus 2 become -1 divided by 9. this is the residue of f of z at z equal to -1 என்ற பாயிண்ட்ல இன்சைடா இருக்கிறதுனால மட்டும் தான் இந்த பாயிண்ட வர்க் அவுட் பண்ணனும். அவுட் சைடு எடுத்து நீங்க வர்க் அவுட் பண்ண கூடாது. அவுட் சைட ஒமிட் பண்ணிடணும். அவுட் சைடு வந்து ஒமிட் பண்ணிட்டு இன்சைடு இருக்கிறத மட்டும் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து காஷியஸ் ரெசிடியூ தியரமை அப்ளை பண்ணுவோம். ஓகே, so by Cauchy's or we know that Cauchy's residue theorem is integration over C f of z dz equal to 2 pi I into sum of the residues. formula la என்ன part z is equal to -1. நம்ம sum of the residues மட்டும் எழுதினா போதும். 2 pi I into -1 by 9 is equal to -2 pi I into 9. this is the answer. okay, இப்போ Cauchy's residue theorem யூஸ் பண்றப்ப இது ஆன்சர். நீங்க இதே சேம் ப்ராப்ளம்ல Cauchy's integral formula எடுத்து அப்ளை பண்ணாலும் we get the same answer. நேம் மென்ஷன் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க வந்து அந்த Cauchy's integral formula அதுதான் யூஸ் பண்ணனும். Cauchy's residue theorem அதான் யூஸ் பண்ணனும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம்ஸ் வந்து ஹோம்வொர்க் ப்ராப்ளம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து Cauchy's residue theorem யூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன் வந்து லாரல் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி இந்த 2 ப்ராப்ளம்ஸும் ஹோம்வொர்க் ப்ராப்ளமா போடணும். ஓகே.